எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நமது அம்மா இதழின் ஆசிரியர் மற்றும் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய என்னுடைய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்கண்ணா. இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்டார். அதுக்கு டிஆர்பி ராஜா பார்த்தீங்கன்னா மிக நீண்ட ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. புலங்காகிதம் அடைஞ்சு இப்படி ஒரு முதல்வர் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படியே பார்க்குறவங்க கண்ணெல்லாம் கண்ணி சொட்டா ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு செயலை முதல்வர் செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு பாராட்டியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? தம்பி, இதே அதாவது ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிறாங்க. டிஆர்பி ராஜாவுடைய பதிவுகளையும் நான் பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த ஆபாச பதிவுகளை படிக்கக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பழக்கத்தில் வளர்ந்தவங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் டிஆர்பி ராஜா போன்றவர்களுடைய பதிவுகளை சிலதை பார்க்க நேர்ந்தப்ப அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தகர்ற மாதிரி இருந்தங்காட்டி அதுக்கு மேலே அதை நம்ம தவிர்த்துட்டோம். அதே ஆனால் உண்மையில் இந்த என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அஜித்குமார் அவர்களினுடைய அந்த கொலைக்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் பேசுகிறார். நானே ஒரு விவாத நிகழ்ச்சியில் அந்த கேள்வி கேட்டேன், அந்த அன்னைக்கே கேட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி 24 பேர் இங்கே மரணம் அடைந்திருப்பதாக, கொலை செய்யப்பட்டிருப்பதாக, காவல்துறையால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக இவர்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு கணக்கு சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை 24 இல்லை 7 பேர் தாங்கிறாங்க, அப்புறம் 4 பேர் தாங்கிறாங்க, 11 பேர் தான், இப்படி மாற்றி மாற்றி கணக்குகளை கொடுக்குறாங்க. நான் என்னங்கிறேன், 4 பேராகவே இருந்தாலும் கூட, மிக மிக குறைந்த அளவில் 4 பேராகவே இருந்தாலும் கூட அந்த 4 பேர் வீட்டுக்கும் முதலமைச்சர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டாரா? அப்படி கேட்ட பதிவுகள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இந்த பதிவுகள் வருது இல்லைங்களா, அது மாதிரி பதிவுகள் ஏதாவது இருக்கா? ஏன் அவங்க யாருக்குமே கேட்கல, அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு முதலமைச்சர்? அதையே இவங்களே இவ்வளவு புலகாகிதம் அடைகிறாங்க என்றால் 6 மாத காலத்திலே தேர்தல் இருக்கிறது என்பதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்கள் போன ஆட்சி காலத்தில் இவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது பிரியாணி கடையில் மன்னிப்பு கேட்டு தொடங்கினார். இன்னைக்கு அஜித்குமார் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. பிரியாணி கடையில் இவர் எப்போ மன்னிப்பு கேட்டார்? திமுக காரன் போய் பிரியாணி ஓசியில் கொடுன்னு சொல்லி அடித்து குத்துச்சண்டை போட்டு அந்த சாதாரண கடை வச்சிருந்த அந்த தொழிலாளியை அவரை பிடிச்சி அடித்து காயப்படுத்தின பிறகு தேர்தல் உச்சத்தில், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டம் பெரிய அளவில் அது பரப்புரையாக மாறிடுச்சு. இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்க திமுக காரங்கன்னு. வேற வழி இல்லாமல் அன்னைக்கு போய் தேர்தல் வருதேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்தீங்க. அதன் பிறகு திமுக காரன் எங்கேயுமே போய் பாக்ஸிங் பண்ணலையா? எத்தனை இடங்களை நம்மளே எடுத்து போட்டிருக்கோம். ஏன் அங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கல? இப்போ ஏன் கேட்குறீங்க? இப்போ மீண்டும் தேர்தல் வருது. நான் முதலமைச்சரிடம் கேட்கிறேன், இதே உங்கள் இதில் காவல்துறையிலேயே பணிபுரிகிற அந்த 23 வயசு எஸ்ஐ அந்த பொண்ணை நடுரோட்டில் நிற்க வச்சு திமுக கூட்டம் நடக்கிற போது கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த பெண்ணின் மீது ஒரு பாலியல் கொடுமையை நிகழ்த்தினானுங்க இல்லையா? 2 பேர் ஒரு சீண்டலுக்கு உட்படுத்தினானுங்க இல்லையா? அந்த பொண்ணு அழுதுட்டு நின்றுச்சுங்க தெருவில். 23 வயசுக்குள்ள யூனிஃபார்மோட நின்று அழுதுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு போய் வழக்கு கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரி வழக்கு கொடுத்தாங்க. அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அவங்ககிட்ட எப்போ மன்னிப்பு கேட்பார் ஸ்டாலின்? உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் அது. அப்படின்னா இது ஒரு கபட நாடகம்ங்க. அதாவது ஒரு மிக 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 மோசமான ஒரு வேலையை செய்துவிட்டு அந்த வேலையை தன்னுடைய ஓட்டாக மாற்றுவதற்கு எவ்வளவு கேவலம் இது. நான் கேட்குறேங்க, இது ரொம்ப சாதாரணமாக சிந்திச்சு பாருங்க. இப்போ கிறிஸ்துவ மத நம்பிக்கைகளில் பாவ மன்னிப்பு கேட்கறதுன்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா இறைவன் உங்களை மன்னித்து விடுவார். ஏனென்றால் இறைவன் மேலானவர், இறைவன் உயர்வானவர் இல்லைங்களா? அப்போ மனிதன் அவன் செய்கிற தவறுகளுக்கு இறைவனிடம் போய் மன்னிப்பு கேட்கலாம். ஏற்றுக்கொள்ளுகிற இறைவன் தானே உயர்ந்தவன், கேட்கிற மனிதன் இல்லையே. நீ இங்க கேட்டிருக்கிற அந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்க முடியுமா? பெத்த தாயி இப்போ தன்னுடைய மகனை 27 வருஷம் வளர்த்தின மகன் அவனை கொலை பண்ணிட்டான். குடிக்க தண்ணி கேட்டப்ப மிளகா பொடி கலந்து கொடுத்துருக்கிறான். இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்ட பிறகு தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கன்னு நீ கூப்பிட்டு பேசுகிற போது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ சாரி கேட்டுட்ட, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அதையும் அந்த அம்மா போன்ல வச்சுட்டு சரிங்கன்னு சொல்றாங்கன்னா உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அமைச்சர்களும் அங்க சுத்தி இருக்கிறவனும் அந்த அம்மாவை என்ன மாதிரியான நிலையில வச்சிருக்காங்கிறத பாருங்க. இப்போ இது ரொம்ப கொடூரத்தின் உச்சங்க, அவலத்தின் உச்சம். இந்த முதலமைச்சர் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு வேலை. அதாங்கண்ணா, இதில் கூட ட்விட்டரில் கூட ஒரு பதிவு பார்த்தேன். முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இல்லையா, நடக்கக்கூடாதது நடந்து போச்சு அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, நடக்கக்கூடாது நடந்துருச்சு தான், ஆனால் அது இப்போ இல்லை, 2021 போய் நடக்கக்கூடாது நடந்துருச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடாது மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்திய செய்திகள் பார்த்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனையில் இப்போ வர்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது தலைமையில கால் வச்சு மிதிச்சிருக்காங்க, நெஞ்சு மேலே நடந்திருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக ஒரு மோசமாக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க கூட அதோட எஃபெக்ட் நம்ம கம்மியாக தான் இருக்கும். அதுவே அந்த பெத்த தாயும் அந்த மகனும் வந்து அது தனக்கே நடந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. மன உளவியலாக அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துக்கிட்டு
நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் இத்தனைக்கும் முதல்வர் சொல்கிறத கவனிக்கிறதுக்கு கூட மனநிலை இல்லை. 28 வயசு பையன் தாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்தங்க அப்படின்ட்டு பேசும்போது முதல்வர் வந்து சர்வசாதாரணமாக இல்லைங்க பார்த்துல விடுங்க, இது தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்ட்டு கடந்து போகிறாரு. அதை வந்து இதை உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், அவர்களுடைய தலைவராக இருக்கட்டும், டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும், இப்படி மிகப்பெரிய புலகாகிதம் அடைஞ்சு பேசுகிற அளவுக்கு இருக்குதுன்னா இது என்ன சொல்கிறதுங்க? இது வந்து அதாங்க, இவங்களுக்கு வந்து மனிதத்தன்மைங்கிறது துளியும் கிடையாதுங்க. எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்குறாங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவிக்கு இதே மாதிரியான ஒரு பாலியல் கொடுமை நடத்தப்பட்ட போது அதை சிபிஐ வசம் ஒப்படைன்னு எவ்வளோ தூரம் போராடணும்? உன்னுடைய காவல்துறை சரியில்லைன்னே அன்றைக்கி கோர்ட் சொல்லிச்சு, உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் கொடுமை கொடுத்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தை வந்து போக்சோ சட்டத்துக்கு வழக்கு கொடுக்கறதுக்காக அந்த குழந்தையினுடைய அம்மா அப்பாவும் போகிறாங்க. எங்கேயோ கடைக்கோடி கிராமத்தில் இல்லைங்க, சென்னையில் அண்ணா நகரில். அந்த காவல் நிலையத்துக்கு போனால் காவல் நிலையத்தில் வச்சு அந்த குழந்தையினுடைய அம்மாவையும் அப்பாவையும் புகார் கொடுக்க வந்தவங்கள அடிக்குது காவல்துறை. இது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இந்த போலீஸ்னால எதையுமே விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, நான் வந்து சிபிஐக்கு மாத்துறேன்னு சொல்லிடுச்சு. அன்னைக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டாம்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகுது ஸ்டாலின் கவர்மெண்ட். இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க, சிபிஐக்கு வழக்கு மாற்றிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு துரிதமாக முதல்வர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, இதை கூட பாராட்டுறது உங்களுக்கு மனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் சொல்கிறேங்க. உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு போகணும்னு சொன்ன போது அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி 1 மணி நேரத்துக்கு ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபா கட்டணம் வாங்குகிற வழக்கறிஞரை வச்சு உங்களோட என்னோட வரிப்பணம் தான் அவருக்கு கொடுத்து தயவு செய்து சிபிஐ வேண்டாம் நாங்களே விசாரிக்கிறோன்னு கெஞ்சி கடைசியில் நீதிமன்றம் என்ன தெரியுங்களா சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம், சரி நீங்களே விசாரிங்க இவ்வளோ தூரம் வாதிட்டாலும், ஆனாலும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஐபிஎஸ் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, வெளியில வேற வேற மாநிலங்களில் முடிச்ச ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறோம், அதுதான் விசாரிக்கும்னு அனுப்பிவிட்டாங்க. இவங்க போலீஸோட லட்சணம். 70க்கும் மேற்பட்ட முறை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் இவர்களை கண்டித்திருக்கிறது இந்த ஆட்சியை. இப்படியெல்லாம் போய் சிபிஐக்கு வேண்டான்னு போனவங்க இப்போ ஏன் சிபிஐக்கு போனாங்க தெரியுங்களா? நீங்க நல்லா பாருங்க, சிபிஐ விசாரணைக்கு ஸ்டாலின் உத்தரவிடுகிற அன்றைக்கு மாலை 3 மணிக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுக்கிறார். சிபிஐக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், இது தமிழ்நாடு காவல்துறையை விசாரிச்சிடும். முன்னத்த நாளே இவங்க சிபிசிஐடிக்கு வேற அதை மாத்துறாங்க. ஆனால் அன்றைக்கு நீதிமன்றத்திலே நடந்த அந்த வாதங்கள் தான் இதை சிபிஐ கொண்டு போயிருக்கு. நீதிமன்றத்திலேயே அரசு வழக்கறிஞர் ஸ்டாலினுடைய வழக்கறிஞர் எழுந்து சார் நீங்க சிபிஐக்கே கொடுத்துருங்க சார் என்று சொல்லுகிற போது நீதிபதி ரிட்டன்ல கொடுன்ட்டார். ரிட்டன்ல கூட நான் சிபிஐக்கு இப்போ ஆர்டர் பண்ண போறேன். பயந்து போயிட்டு நான் அந்த வழக்கறிஞர் நாங்கள் அரசோட தூரம் பேசிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த சிட்டிங் போட்டாங்க 8ஆம் தேதி. அப்படி போடுகிற போது உறுதியாக நீதிமன்றம் சிபிஐ கொடுத்துரும். இந்த வழக்கு சிபிஐக்கு போவதை எந்த கொம்பனும் தடுக்கவே முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீதிமன்றம் கொடுத்து போறதுக்கு முன்னாடி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அதிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் பின்னாடி இருந்து அந்த பெண் வழக்கு கொடுக்கிறார். அந்த வழக்கு வழக்கம் கூட கொடுக்கல, போய் சொல்றாங்க புகார். அதை கேட்டு இங்கிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது சென்னையில இருந்து. இந்த அழுத்தத்தை கொடுத்த அந்த அதிகாரி அந்த அரசியல் தலைவர் யார் என்கிற செய்தி தேர்தலுக்குள் கண்டுபிடிக்கப்பட முடியாது என்கிற நம்பிக்கையிலே தான் சிபிஐயிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை சிபிஐ துரிதமாக செயல்பட்டு 3 மாதங்களே அதை வெளிக்கொண்டு வந்தால் இவர்கள் மக்கள் முன்னால் அம்பலப்படுவதை எந்த கொம்பனும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கூட ஒரு சிலர், அதாவது சிபிஐ இந்த கேஸை எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நாள் 15 நாள் அப்படி ஆயிரும், அந்த கேப்பில் இருக்கிற அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே இவங்க அழிக்க முற்படுறாங்க. நேற்று அவர் பேட்டி கொடுத்துருக்காருங்களே, அந்த அந்த வீடியோவை எடுத்தவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு, செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் அச்சுறுத்தப்படுகிறார் மிரட்டப்படுகிறார் என்பதையெல்லாம் அவங்களும் பேசுகிறாங்க. கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சிபிஐ வழக்கில் இந்த தடயத்தை அழிக்க முயற்சி செய்கிறான் பாருங்க, அவனும் சிக்குவான். அவன் தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பான். இப்போ கூப்பிட்டு இவங்க சொல்லி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, அவனும் சேர்ந்து சிக்குவான். இது தெரியாமல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்து ஸ்டேஷன் முன்னாடி போராடுவதால் ஒன்றும் நடக்க போவதில்லை. எனவே எந்த அதிகாரி என்ன உத்தரவிட்டாலும் சட்டத்திற்கு புறம்பாக அதிகாரிகள் நடக்காமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. சிபிஐ விசாரணையை பொறுத்தவரை இவர்களுடைய முகத்திரை கழியத்தான் போகிறது. உண்மையான குற்றவாளிகள் வெளியே வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரிங்கண்ணா, இப்பயும் பாருங்க, இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, இவ்வளோ ஒரு மிக கொடூரமான செயல் நடந்துருச்சு. ஆனாலும் இந்த திமுகவில் இருக்கிற கொஞ்சம் முக்கியமான ஆளுங்கன்னு சொல்லப்படுற அந்த சமூக வலைதளத்தில் இயங்குறவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்களா, மணிப்பூரை பார்த்தீங்களா, இன்னுமே இந்த சம்பவத்துக்கு பின்னாடியும் அவங்க கையை காட்டுறது உத்தரப்பிரதேசத்தையும் மணிப்பூரை தான் தொடர்ந்து கை காட்டிட்டு இருக்கிறாங்க. தம்பி, இவங்க வந்து மனநோயாளிகள் தான் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து இவங்க நல்ல மனநிலையில் இருக்கிற யாருமே இப்படி பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்படி பேசுவதால் திமுகவுக்கு கெயினும் கூட இல்லை, அதுவுமே இல்லைன்னு எனக்கு எல்லாமே தெரியுது. சரிதானுங்களா? சாதாரண பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த அறிவில்லைன்னு இவங்க நினைக்கிறாங்களா? என்ன நினைக்கிறாங்க இவங்க? உத்தரப்பிரதேசத்தை பார், அமெரிக்காவை பாருன்னா, நான் வாழ்றது தமிழ்நாடு, நான் உனக்கு வாக்களிச்சு வைக்கிறேன், உன்னுடைய கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, உன்னுடைய கவர்மெண்ட்ல இப்படி ஒரு பச்சை படுகொலையை நீ அரங்கேற்றி காட்டியிருக்கிறாய், அதை மூடி மறைக்க முயற்சி பண்ற, அது மீறி அது வெளியே வருது.
இத்தனையும் நடந்த பிறகு ஏன் அந்த திமுகவினுடைய பொறுப்பாளர் வந்து முதலமைச்சர் அந்த அம்மா கூட பேசும்போது கூட இல்லை? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் கொடுக்க முயற்சி பண்ணுது, அந்த தம்பியை கடத்திட்டு போக முயற்சி பண்ணுது, இந்த வழக்கை வெளியே வராம பண்றதுக்கு பண்ணுது. எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணீங்க நீங்க. பண்ண அயோக்கியத்தனம் வந்து நல்ல மனிதனுக்கு வந்து சோறு இறங்குமா வயிற்றுல? ஒரு பிணத்தை ஒருத்தரை கொன்னு பிணத்தை படுக்க வச்சுட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு காசை தூக்கிட்டு அலையிறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய நீங்க. அதெல்லாம் பேச விட்டு போட்டு நான் எனக்கு சில சமயங்கள் இதெல்லாம் தோணுங்க. இப்ப பழைய காலத்துல கம்யூனிஸ்டுகளை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கம்யூனிஸ்ட்ல கிண்டல் பண்ணுவதற்கு அன்னைக்கு உண்மையிலே நல்ல லீடர்ஸ் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளில். ஆனால் அந்த காலத்துலையும் கூட திமுக மேடைகளில் தான் அந்த கிண்டல் பண்ணப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதை தான் அது. நான் உங்கள் நேரத்தை எடுத்து சொல்லிடுறதையே. அதாவது ஒரு சாலையில் வந்து ஒருத்தர் வந்து வண்டி தள்ளு வண்டி வச்சு கடலை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், கடலை வறுத்துட்டு இருந்தார். இது அவருடைய வேலை, இதுதான் அவருக்கு அன்னைக்கு வருமானம். அது போய் சாப்பிடுவார், தூங்குவார். அவர் வந்து உதவிக்கு ஒரு பையனை வச்சுக்கிறார் வேலைக்கு. அந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் போகுது, அவனுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பார், ஏன்னா அவ்வளோதான் வரும் அவரோட வருமானம். கொஞ்ச நாள் வேலை நடக்குது, அவருக்கு திருமணம் ஆயிடுது. யார்? இந்த கடைக்காரருக்கு. திருமணம் ஆனோன்னு பார்க்குறாரு, செலவுகள் அதிகமாகுது. அவங்க மனைவியே உதவியாக நிற்கிறாங்க அந்த தள்ளுவண்டியில். அப்போ பையன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீங்கள் வந்து வேறு இடம் வேலை பார்த்துக்கப்பா, ஏன்னா எனக்கு ஆள் வந்துடுச்சு, நான் குடும்பம் ஆயிடுச்சு, நீ வேறு எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்கப்பான்னு சொல்கிறாரு. அவன் நேரம் என்ன பண்ணுறான், கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போய் செயலாளர் பார்த்து சொன்னானுங்களாம், இந்த மாதிரி எங்கள் முதலாளி என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாரு, நீங்கள் தான் என்னை வந்து உரிமையை காப்பாற்றணும்னு. அவரையும் தள்ளுவண்டியில் வச்சு கடலை வாங்கிக்கிறேன். அப்புறம் அதை அவங்க சொல்லும்போது நல்லா இருக்கும். திமுக மேடையில் பக்கத்தில் இருந்த பையன் அக்கத்தில் எடுத்து வச்சுட்டு வந்தார் செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வந்தாராம். வந்து நேராக அந்த தாளிக்கிறவங்ககிட்ட, அந்த இது கடலை வியாபாரிக்கிட்ட, எதுக்கு வந்து வேலையை விட்டு நிறுத்தினேன்? இல்லைங்கய்யா, எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இல்லை இல்லை என்று சொன்ன ஹிட்லர் என்ன ஆனான்னு தெரியுமா? ஐயா வேலை கொடுக்க முடியாதுங்கய்யா, எனக்கு வருமானம் 20 ரூபா தான் வருது. முடியாது என்று சொன்ன முசோலினி என்ன ஆனான்னு தெரியுமா? அப்புறம் அவர் சொன்னார் அந்த கடைக்காரர், ஐயா வீடுதெல்லாம் கடை பெருசாக இருக்குங்க, நம்மளுக்கு தாங்காது, நம்மளுக்கு கடை சின்ன கடை. இதுதான் லட்சணம். இதுதான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிற வேலை. ஏடா உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், அவனை பாரு, நான் எங்கடா போய் பார்க்கறது? ஓட்டு போட்டது உங்களுக்கு, வாக்குகளை வாங்கிட்டு எங்களுக்கு வாய்க்கரிசி போட்டுக் கொண்டிருக்கிற கேவலத்தை நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால், நீ அவனைப்பார் இவனைப்பார் என்று சொல்வது நீ மனநோயாளி என்பதை வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி ஒன்றுக்கும் தகுதியற்ற தரமற்ற ஒருவரை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு அதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக மலக்குழியின் மீது மலர் தூவி மறைத்துவிட முடியும் என்று நினைக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் இந்த கூட்டம். அதனால இவங்க இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. இது சம்பந்தமே இல்லாத விஷயம். எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். எனவே இது இவங்க இப்படி பேசுறது, சப்பக்கட்டு கட்டுறது, ஸ்டாலினை காப்பாற்றுறதுக்கு செய்கிற வேலை. சரிங்கண்ணா, இவ்வளோ தூரம் இங்கே தமிழ்நாடே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே மனம் வேதனையில் இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை யாராலுமே ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு போயிட்டு வீடியோட போயிட்டு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம முதல்வர் வந்து வீடியோ காலில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த கொல்லப்பட்டவங்க வீட்டுக்கே வந்து ஆடியோ கால் தான். ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் கால் பண்ணி எப்படி போராட்டம்லாம் சௌரியமா இருக்குதா, எத்தனை பேர் கவனிச்சிங்க, டீ குடிச்சிங்களா, சாப்பாடு போட்டாங்களா, தெரிஞ்சா நானே வந்திருப்பேனே அப்படின்ட்டு ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் வச்சு இதை மடைமாற்ற முடியும், அல்லது மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட முடியும் நம்புறாங்களா? தம்பி, அவங்களுடைய தோல்வியை வந்து அவங்க ஒத்துக்கொண்ட இடமே இந்த பயணம் தான், இந்த பிரச்சார பயணம் தான், இந்த ஓரணியில் தமிழ்நாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுகிற கட்சி தன்னுடைய சாதனைகளை சொல்லித்தான் தேர்தலை சந்திக்கும். முதல் முறையா ஆளுகிற கட்சி மத்தியில் ஆண்டுட்டு இருக்கிற கட்சி எதிர்த்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குது. ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? தமிழ்நாட்டு உரிமைகளை காப்பாத்துறதுக்கு. நீ என்ன காப்பாத்துன 4.5 வருஷம்? உங்களோட ஓரணியில் இணைவதன் மூலமாக இனிமே மறுபடியும் ஜெயிச்சு வந்தா மட்டும் நீ என்ன காப்பாத்திடுவ? எதுவுமே இல்லை. அப்ப நான் இதை செய்தேன், இவ்வாறு தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு விடுதலை அடைந்து கிடக்கு, தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நீதியில உயர்ந்து நிற்கிறது, தமிழ்நாடு மத்திய அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், இப்படியே தான் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்பதான் ஓரணியில் திரளோன்னு கூப்பிடுறான் 4.5 வருஷம் கழிச்சு. இனி திரண்டு நீ எப்ப ஜெயிக்கிறது? ஓட்டு போடுறதுக்கு தான் கூப்பிடுற ஓரணியில் திரள்றது எவ்வளவு அயோக்கியத்தனங்க. அதனால இது ஒரு மலிவான பிரச்சாரம். இன்னொன்று, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தோல்வியின் விளிம்பிலே நிற்கிறார்கள் என்பதை இது காட்டுது. நீங்க அந்த இதையே பார்க்கலாம். மண், மக்கள், மொழி, இனம் இதையெல்லாம் நேசிக்கிறவரா, காப்பாற்ற நினைக்கிறீர்களா? இப்படியே 5-6 கேள்வி வருது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசி கேள்வி, ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வீர்களான்னு இருக்குது. இது எல்லாத்துக்கும் டிக் பண்றவோ அதை கண்டிப்பா டிக் பண்ண மாட்டான். இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும்னா இவரு என்னங்க அப்படி இதுக்கு மட்டும் டிக் பண்ணாம இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? புரியல எனக்கு.
மண் காக்கிறதுல திமுக என்னங்க பங்கு? மண் காப்பாற்றிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நீ கொண்டு போய் எங்க டெல்டா மாவட்டங்களை சுடுகாடாக்கிறதுக்கு மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்து இதே ஸ்டாலின். ஒட்டுமொத்த சோழர் பூமி 1000 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் உழவர்கள் அங்கே விவசாயம் பார்த்த பூமி, எங்களுடைய தாய்மடி, தமிழரினுடைய தாய்மடி. அந்த நிலத்தில இருந்து விவசாயிகள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருப்பார்கள். அதுதான் நடந்திருக்காங்க. மீத்தேன் எடுக்கிற திட்டம் வந்திருந்தா அந்த சிந்தனை கொண்ட இளைஞர் தானே தமிழ்நாட்டில் போராடினா. அன்னைக்கு பாரதிய ஜனதா எடுக்கலாம்னு தான் சொல்லிச்சு, காங்கிரஸ் தான் அதை கொண்டு வந்துச்சு, திமுக தான் கையெழுத்து போட்டுச்சு. ஒரே ஒருத்தர் தானே சொன்னாரு அதை எடுக்க விட மாட்டேன், அது விவசாய நிலம், எங்கள் நிலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் தொட முடியல அதையே. உண்மைங்களா இல்லைங்களா? அப்ப மண் காத்தவர் யார்? முதல் கேள்வியிலேயே மாட்டிக்கிறீங்களே ஸ்டாலின். மொழி காத்தவர் யார்? இல்ல அந்த மீத்தேன்கே கூட தெரியாம கையெழுத்து போட்டு அப்போ ஒரு சாரி சொன்னார். ஆமாங்க, தெரியாமல் கையெழுத்து போட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். அநேகமாக இது எனக்கு தெரிஞ்சே 3வது மன்னிப்பு. பிரியாணி கடை, அஜித்குமார் வீடு, அதுக்கு முன்னாடி இதுக்கு மன்னிப்பு கேட்டார் தஞ்சாவூர்ல. நாமெல்லாம் பிரச்சாரத்தில் இருந்தோம். நான் இப்போ தஞ்சாவூர்ல தான் பிரச்சாரத்தில் இருக்கும். 2014 தேர்தலில் டிஆர் பாலுக்காக பேசினார்னு எனக்கு நினைவுங்க. அப்போ மன்னிப்பே கேட்டார். தெரியாமல் எப்படி கையெழுத்து போடுவேன்? நாம் அப்போ கேட்டிருந்தோம், நீ வந்து நம்ம கோபாலபுர வீடு இல்லை அண்ணா அறிவாலயத்தோட பத்திரத்தை கொண்டு வர்றோம், தெரியாமல் கையெழுத்து போட்டுருவீங்களா? அப்போ மக்கள் சொத்துனா அவ்வளோதான் அவங்களுடைய மதிப்பு. எனவே மண்ணை இழந்தவர்கள் இவர்கள் தான், உரிமைகளை இழந்தவர்கள் இவர்கள் தான், மொழியை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் தான். இந்த மொழியினுடைய செழுமையையே சிதைப்பதற்காக வேலை செய்த கூட்டம் இந்த கூட்டம். இவன் வந்து இன்னைக்கு புதுசாக வந்து கதை பேசிட்டு இருக்கக்கூடாது, நாங்கள் மொழி காக்கிறோம் மண் காக்கிறோம் என்று. என்ன காப்பாற்றுறீங்கிறது நீ சொல்லணும். 3 மொழி கொள்கைன்னு காங்கிரஸ் கொண்டு வந்த போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்த்ததோ, இங்கே பிஜேபி 3 மொழி கொள்கை என்று சொன்ன போதும் அதிமுக அப்படித்தான் எதிர்த்தது. நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது தான் பிஜேபி சொல்லிச்சு 3 மொழி கொள்கை. எங்க முதலமைச்சர் தான் அறிவிச்சார், 2 மொழி கொள்கை தொடரும், 2 மொழி கொள்கையில உறுதியாக நிற்போம். நீ என்ன வந்தோன்னே பொங்கலுக்கு பரிசு பொருள் கொடுக்குறோம்லங்க, இந்த ஒரு வெள்ளம் ஒன்று கொடுத்தா நினைவு இருக்குங்களா? மறந்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் யாருமே. எடுத்தா அவனை வந்து வெள்ளம் கொடுக்க சொன்னா வெள்ளம் கொடுத்தான், அது ஓடிச்சு வெள்ளம். அதை கொடுத்துட்டுங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய அது இந்த பொட்டலங்கள் அத்தனையுமே எழுதியிருந்தது முழுக்க இந்தி எழுத்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வியாபாரிக்கு அதை கொடுக்க முடியாதா? அந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படி கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். எத்தனையோ விவசாயிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை கொண்டு போய் எதுக்கு ஹைதராபாத்ல அடிச்சு எடுத்துட்டு வந்த? நீ மொழி காக்கிறோன்னா எடுத்து காட்ட வேணாங்க. எத்தனை புக்கு டெக்ஸ்ட் புக் வந்து ஹைதராபாத்ல அடிக்கப்பட்டிருக்குன்னு. பிரிண்ட் ஏன் சிவகாசியில் பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகாதா? இத்தனை 1000 பேர் பிரிண்டிங் தொழில் நம்பி இருக்கிறவங்க, இன்னைக்கு வாழ்வு இழந்து நிற்கிறவங்க இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. நீ கூட ஏன் அங்கே கொடுத்த? அப்போ மொழியை, இனத்தை, இந்த மண்ணை முழுவதுமாக சிதைத்த கூட்டம் இந்த கூட்டம். இவங்க இன்னைக்கு வந்து போலி நாடகம் ஒன்றை போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பது என்பது வேடிக்கையானது. காலம் சில வேடிக்கைகளை இப்படித்தான் காட்டும். ஆனால் எனக்கு என்னமோ அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரிந்து அதுவும் முடிகிற நிலை இருப்பதாகத்தான் எனக்கு இப்போ தோணுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எடுத்த அந்த சதீஸ்வரன் அவர் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு. இப்போ வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. இப்போது என்ன சொல்கிறது, அவர் கொடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு அந்த வீடியோவால் தான் இந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொண்டு போக முடிஞ்சுது. அப்படின்போது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திராவிட மாடல் காவல்துறையை தான் பாதுகாப்பு கொடுக்கணும், ஆனால் அந்த காவல்துறைகிட்ட இருந்து ஒருத்தர் பாதுகாப்பு கேட்குறாருன்ற நிலைமை வந்து இருக்குது. ஐயோ, இப்போ நீங்கள் எந்த விதமான அச்சம் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் அவரு நேற்று பாதுகாப்பு கேட்குறாரு, முந்தைய நாள் வந்து இந்த பட்டாசு இதில் வந்து சிவகாசி போராடின மக்களை வந்து எஸ்பி என்ன சொல்கிறாரு, கோஷம் போட்டிங்கன்னா வேற மாதிரி ஆயிருங்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த 2 நாளுக்குள்ளே பேசுறாரு. ஆமாம், வேற மாதிரி ஆயிடும்னு சொல்கிறாரு. விருதுநகரில் வேற மாதிரி ஆயிடுன்னா என்ன ஆயிருங்கிற அந்த மக்களே கேட்குறாங்க. இங்கே என்ன ஆயிரும், சுட்டு போடுவேன்னு கேட்குறாங்க. அப்போ நேத்தும் அப்படித்தான். நேற்று காவல்துறை இறங்கி ஒரு பேருந்தில் பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு இளைஞரும் அவருடைய மனைவியும் பயணிக்கிறாங்க பேருந்தில். அந்த அம்மா வேற இப்போ கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீ எந்திரி, எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் உட்காரணும்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் நிற்கிறாரு பஸ்ஸில். அந்த அம்மா எந்திரிக்க மாட்டோம், நாங்கள் வந்து உட்காந்துட்டோம்ல, இங்கே எதுக்கு எந்திரிக்கினா இதுக்கு கைது பண்ணி அந்த பையனை சண்டை போட்டு ஃபோனை பிடுங்கி வீசி கூட்டிகிட்டு போய் இழுத்துட்டு போய் ஸ்டேஷன் கொண்டு. போலீஸுடைய மனநிலை எங்கே மாறி இருக்கு? இந்த 2 நாளைக்குள்ள நடந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய செய்திகள் தொடர்ந்து இங்கே பாருங்க. இப்போ சென்னையில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாருங்க. 8 வயது குழந்தையை வந்து பாலியல் வன்முணர்வுக்கு உட்படுத்தினார் ஒரு எஸ்ஐன்னு சொல்லி ஊசி போட்டு அந்த பெண்ணை வன்முணர்வுக்கு உட்படுத்தினார்னு ஒரு செய்தி வருது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இது வரைக்கும் யாருமே சொல்லியே. காவல்துறை விசாரிச்சிருக்கா? அப்போ இது எந்த விதமான மாற்றங்களையும் இவர்களுக்குள் ஏற்படுத்தவில்லை. அந்த நபர் வந்து தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார் என்றால் உண்மையைத்தான் சொல்லுகிறார். இப்போ தமிழ்நாடுல இருக்கிற இந்த காவல்துறை, ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த காவல்துறையால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அஞ்சு நடுங்குகிற நிலையிலே தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே இருக்கிறது. உண்மைதானே. குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே போலீஸ் அப்படின்னா ஒரு நடுக்கமோ, ஐயோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ போய் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நடுக்கம் குறைஞ்சி. இன்னொன்று,
நமக்கு ஏதாச்சும் ஒன்று நான் கூட போய் போலீஸ்கிட்ட போய் எப்படி போய் கேட்கறது போலீஸ்கிட்ட கேட்க போய் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மாதிரி பயத்தில் இருக்காங்க. பெரிய அச்சம் தானுங்க உண்மையில. இது அப்படித்தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தலைகீழ் மாற்றம் நடந்திருக்குங்க இவங்களோட ஆட்சி காலத்துல. என்னன்னா போலீஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கஞ்சா விற்கிறவன் வந்து போலீஸ் காக்கி சட்டை வருதுன்னா பயந்து ஓடுவான். இதை நம்ம காலமெல்லாம் பார்த்துருக்கோம். இது கருணாநிதி ஆட்சியிலையும் பார்த்துருக்கோம். போலீஸுங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். அது அதிமுக மட்டும் நான் சொல்லவில்லை. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்ட எல்லாரும் அப்படித்தான் வச்சிருந்தாங்க போலீஸை. போலீஸ் காக்கி சட்டை பார்த்தா ஓடுவான். இப்ப குடிச்சிட்டு வர்றவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்குது. புரியுதுங்களா? அவன் வந்தான்னா போலீஸ் ஒளிஞ்சுக்குது. இப்ப ஏன்னா கஞ்சா விற்கிறவன் வந்தா போலீஸ் பயந்துக்குது. மதுரையில போய் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைக்கிறான் ரவுடிகள். போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு உடைக்கிறானுங்க தம்பி. இது எங்க கேள்விப்பட்டிருக்கிறோங்களா? நீங்க அந்த ஒரு வீடியோ கூட நம்மளால எடுக்க முடியலைங்க. ஆனா முழுக்க கம்ப்யூட்டர் அடிச்சு ஃபேன் எல்லாம் உடைச்சு விட்டு பெரிய ரணகலம் பண்ணி விட்டானுங்க. அதை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போடுது. யாரும் வந்து பாத்திரக்கூடாது, பத்திரிகையாளர்கள் படம் எடுத்துக்கூடாது, எஸ்பி ஆர்டர். அதுக்கு தான் எங்க சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர் போறாரு. அவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த ஸ்டேஷனுக்கு போறாரு. பாதியிலே அவர் தடுத்து நிறுத்தி அத்தனை பேரையும் கைது பண்ணி கொண்டு வரான் மண்டபத்துக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறான். போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுக்குறான். புதுக்கோட்டையில் போலீஸ் டிஎஸ்பி பெண் டிஎஸ்பி மேலே நேரடியாக ஒரு கேவலமான வல்கரான ஒரு தாக்குதலை நடத்துகிறான். எல்லாம் கண்ணில் தான் பார்த்துக்கிறோம். கஞ்சா விற்கிறவனோ, கள்ளச்சாராயம் காய்ச்சறவனோ, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்கிறவனோ, கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறவனோ இவன் எவனுமே காவல்துறை பார்த்து பயப்படலை. ஆனால் அன்னாடங்காட்சி காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்ற ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், மிடில் கிளாஸ் பீப்புள் அத்தனை பேரும் இன்றைக்கு காவல்துறையை பார்த்து பயப்படுறான். ஒரு பெண் தனியாக வந்து கொண்டிருக்கிற போது ஒரு காவலர் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு தைரியம் அதிகரித்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அந்த பெண் அச்சப்படுகிற காலத்துக்கு நாம் வந்து நிற்கிறோம். தலைகீழ் மாற்றம். அப்படியே காவல்துறையை முழுவதுமாக சீரழித்திருக்கிற பெருமை ஸ்டாலினுக்கு தகும். இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த விதமான அறிவும் புரிதலும் இல்லாத ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் காவல்துறை. காவல்துறையும் உளவுத்துறையும் தமிழ்நாட்டிலே முழுக்க செயலிழந்து போய்விட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். இந்த அஜித்குமாரினுடைய மரணம் நமக்கு காட்டியிருப்பது, இங்கே நடந்து கொண்டிருப்பது ரவுடிகளினுடைய ராஜ்யம். இது சட்டத்தின் ஆட்சி அல்ல. இது காவல்துறை சட்டத்தை பாதுகாக்கிற வேலை அல்ல. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொள்ளலாம், நீங்கள் கோர்ட்டுக்குள்ளேயே படுகொலை செய்யலாம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனையும் அடித்து உடைக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்க்கும். அப்போ இது டோட்டல் ஃபெயில்யூர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சி அல்ல, இது ரவுடிகளின் ராஜ்யம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதான்ற ஒரு இவங்க தொகுதியில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதாவது தன்னுடைய நகையை காணும் அப்படின்ட்டு கேஸ் கொடுத்தவங்க. யார் அவங்க? எதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய செல்வாக்கு? இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2010 காலகட்டத்திலேயே கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக இந்த நகை திருட்டெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குதா? அது இப்போ அவங்கள பற்றியான செய்திகள் வர நமக்கே அதிர்ச்சியாக இருக்குதுங்க. பண மோசடி நிறைய பண மோசடி. திருமுருகன் அவரும் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமாங்க. அவரு இல்லைங்க, இந்த திருமுருகன் ஜின்னு ஒருத்தர், திருமாரன்ஜி. ஆமா, அவரு தன்னுடைய மனைவியாக இருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் மனைவி என்றே சொல்லியிருக்காரு. நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவரெல்லாம் நம்ம ரொம்ப காலமாக அரசியல் களத்தில் பார்க்குறோம். ஒரு பொது வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருக்கிறவர் அவரே இப்படி ஒன்று சொல்கிறாருன்னு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்கிட்டயே பணத்தை பிடுங்கிட்டு தான் இவங்க விவாகரத்துக்கு போனாங்கன்றலாம் சொல்லுகிறார். ஒரு ஆசிரியர் ஒருவர் ரொம்ப அழுது கொண்டே ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்தார். அதையெல்லாம் பார்க்கிற போது பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த மாதிரியான சமூக விரோதிகள் எப்போவுமே இவங்களோட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் அரவணைப்பும் ஒரு அதிகாரத்துவத்தினுடைய அரவணைப்பும் தேவைப்படுகிறது. அப்படியான அரவணைப்பில் இருந்த காரணத்தினால தான் இப்படி சாதாரணமாக செய்ய முடியுதுங்க. இதெல்லாம் திமிரில் நடக்கிறதுங்க. ஒருவேளை இவையெல்லாம் நிரூபிக்கப்பட்டு அந்த அம்மா குற்றவாளி பொய் குற்றச்சாட்டு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னால் முதல் குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புகாராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய குற்றவாளி என்று அவர் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இப்படியான ஆளுகளுக்காக நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு பெரிய பின்புலங்கள் இருக்கிறது. அவங்க நினைச்சா என்ன வேணால் பண்ண முடியும். நீங்கள் முந்தா நாள் கூட பாருங்கள், செம்மண் கடத்தல் இது வீடியோ எடுக்க போன நியூஸ் தமிழ் அந்த செய்தியாளரை, சிலம்பரசன் சொல்லி ஒரு செய்தியாளர், நேதாஜின்னு சொல்லி ஒரு வீடியோகிராஃபர், அவங்க 2 லைவ் ஓடிட்டு கீழே அடிக்கிறானுங்க. இவ்வளோ ஒரு ரெப்யூட்டட் சேனலு லைவ் போட்டால் எத்தனை கோடி பேர் பார்ப்பாங்க? அத்தனை பேர் பார்த்துட்டு கீழே அடிக்கிறானே. அருவாள் எடுத்துகிட்டு அவங்க நிருபர்களை துரத்திக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்துருக்குறாங்க அருவாள் எடுத்துட்டு 2 வீலரில். எவ்வளோ தைரியம் வருது? இவனுக்கு பின்புலமெல்லாம் யார்? அப்போ நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். இந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை கொடுத்த அந்த அதிகாரி, அரசியல் தலைவர் யார்? அதை கண்டுபிடிச்சு சொல்லு.
நீ சும்மா காவலர்களை பாவமாக நின்றுட்டு இந்த கான்ஸ்டபிள் வேன் ஓட்டிட்டு வந்த வேன் டிரைவர் இவங்களை பூரா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணிட்டேன், அப்புறம் டிஎஸ்பிக்கு இடமாறுதல் கொடுத்த எஸ்பிஎஸ், இதெல்லாம் பேச்சு கிடையாது. இந்த அழுத்தம் யார் கொடுத்தது? எப்படி ஒரு சிறப்பு குழு ஒன்று வந்து இந்த வழக்கை எடுத்தது? அது கூட பொய்யுங்க. சிஎஸ்ஆர் போட்டு நாங்கள் எங்கிட்ட இருக்குது காப்பி எப்போ போட்டேன்? பிரச்சனை ஆன பிறகு நீ போட்டேன், அதுக்கு முன்னாடி போடல. வழக்காகவே பதிவு செய்யல. ஆனால் ரொம்ப அற்பத்தனமான வேலையை செய்திருக்கிறார்கள் இவர்கள். இந்த அம்மா போன்றவங்களுக்கு பின்னாடி நிச்சயமாக திமுக கரைவேட்டி இருக்கிறது, அது எங்களுக்கு தெரிகிறது. அதை சிபிஐ கட்டாயமாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் நம்புறோம். சரிண்ணா, நீண்ட நாட்கள் கழித்து சந்திச்சாலும் ஒரு நீண்ட நேரம் ஒரு உரையாடலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவிட்டு இங்கே வந்து சந்தித்து ஒரு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிண்ணா. சமூக வலைதளங்களில் சில பதிவுகளையும் பார்க்குறேங்க. ஜபா வந்து கல்யாண சுந்தரத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு என்னை திட்ட வேண்டியவர்கள் எல்லாம் உங்களையும் திட்டுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நாம் சந்திப்பது அநேகமாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்குது. நம்ம அலைபேசியிலும் கூட பெரிய பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அலைபேசியில் பிடிக்கிறது கஷ்டம், நேரில் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு புரியுமா? ஒத்த கருத்துள்ளவர்களோடு பேசுவதை விட ஒரு இதய நேசிப்பிற்குரியவர்களோடு பேசுவது ரொம்ப இதமான அனுபவங்க. அந்த வகையில் ஒரு தம்பியா எப்பவும் நாம் உங்க கூட பேசுறது ஒரு மகிழ்ச்சிங்க. இப்படி ஒரு தருணம் அமைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி.